வணக்கம் தமிழ் நண்பர்களே, வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்ட் 10.3.0 ஓட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சிஜன் ஓஎஸில் புதுசாக ஃபீச்சர்ஸ்லாம் விட்ருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 10ல் விட்ருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இல்லை ஒரு 5 ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் அப்டேட்டே இந்த ஆண்ட்ராய்ட் 10ல். ஸோ இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா கஸ்டமைசேஷனில் போகணும். தென் கஸ்டமைசேஷனில் டோன் போனீங்கன்னா தென் இதில் கலர்ஃபுல், லைட், தென் டார்க். ஆமாங்க, டார்க் கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் தீமாக மாறிடும். ஸோ இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா பார்ப்பீங்க. ஸோ டார்க் தீமாக எல்லாமே மாறிடுச்சு. இது வந்து ஃபோனுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஃபோன் ஆப்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் தீமாக தான் இருக்குது. ஸோ வெளியே வந்தால் தென் கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணாலும் ஸோ ஃபுல்லாக டார்க் தீமாக மாறிடுது. ஸோ சூப்பரான ஒரு அப்டேட்னு நான் சொல்வேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சராக தெரிஞ்சது அப்டேட்டில். ஸோ வாங்க அடுத்தது போகும். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்டேட்டில் விட்ருக்காங்க. ஓகே, நான் செட்டிங்ஸ் போயிடுறேன். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பட்டன் அண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் நேவிகேட்டர் அண்ட் பார் அண்ட் ஜெஸ்டர்ஸ். ஸோ இதை வந்து புதுசாக விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ஹோம் ரீசன்ஸ். ஸோ இது வந்து பேசிக், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கீழே வந்து ஹோம் பட்டன், தென் ரீசன், தென் பேக் பட்டன் இருக்கும். தென் அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு விட்ருக்காங்க நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ். ஸோ இதுதான் ஒரு புது நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் விட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக். ஸோ பேக் வந்து இந்த சைடில் இப்படி இழுத்தா பேக் போயிடுங்க. ஸோ எஸ், முன்னாடி பேக் போகுது பாருங்கள். ஸோ முன்னாடி டேபுக்கு போயிடுது, முன்னாடி பேஜுக்கு போயிடுது. ஸோ இதுதான் பேக்குக்கான ஒரு இது. சைடில் இழுத்தா நம்ம யூஸ்வலாக இந்த பாட்டம் கீழே தேர்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் பாட்டம் வந்து மேலே இழுத்தா ஸோ பேக் போகும். ஸோ இதில் வந்து சைட்லேருந்து இழுத்தா போகுது. தென் அதே தான், இது வந்து ஹோம் பட்டன், இது வந்து ரீசன்ட் பட்டன்ஸ். ஸோ இது வந்து ரீசன்ட். ஸோ இது அழுத்தி பிடிச்சா ரீசன்ட் ஆப்ஸ் வந்துடும். அப்படியே ஸோ மேலேருந்து கீழேருந்து மேலே விட்டுட்டோன்னா அது வந்து ஹோம் பட்டன் போய்க்கும். ஸோ இது வந்து ரீசன்ட் ஆப்ஸு. தென் இது இப்படி மேலே வெறும் ஸ்வைப் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஹோம் பட்டன் போயிடும். ஸோ மற்றதெல்லாம் சேமே தான், அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் ரீசன்ட் ஆப்ஸ்க்கு வந்து தென் அதில் வந்து இப்படி இது பண்ணி இப்படி பண்ணுவோம், அதாவது அந்த பாட்டமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒயிட் லைன் மாதிரி தெரியுதுல்ல, ஸோ இது இப்படி சும்மா லெஃப்ட் டு ரைட் இது பண்ணிங்கனாலே மற்ற ஆப்புக்கு இது பண்ணிவிடும். தென் இப்போ திருப்பி பேக் டு அந்த ஒரு ஆப், பர்டிகுலர் ஆப் போகணுன்னா அதே ரைட் டு லெஃப்ட் இது பண்ணிங்கன்னா தென் போகும். எஸ், இதே தான். தென் இப்படி பண்ணிங்கன்னா ஸோ எஸ். ஸோ இந்த ஜெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இஃப் சப்போஸ் நம்ம ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோர் போகிறோம், தென் இந்த 3 டாட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக இஃப் சப்போஸ் நான் அந்த பழைய பாட்டம் ஜெஸ்டர்ஸ் வச்சுருந்தேன்னா ஜஸ்ட் இதை இப்படி ஸ்வைப் பண்ணால் அந்த இது ப்ரொஃபைல் வரும். ஸோ இப்போ இதுதான் பேக்கே. ஸோ பேக் போயிடுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இப்படி நேராக பர்பெண்டிகுலராக இழுக்காமல், அதாவது பேரலாக இழுக்காமல் கொஞ்சம் 90 டிகிரி 30 டிகிரியில் அப்வர்டில் இழுத்துனா இந்த இது ஓப்பன் ஆகும், அதாவது அந்த ப்ரொஃபைல் எல்லாமே ஓப்பன் ஆகும், செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். தென் அதே தான் கீழே அப்படி, அதாவது இப்படி நேராக இல்லாமல் இப்படி மேலே கொஞ்சம் மேலே இப்படி இழுத்திங்கன்னா, ஸோ பாருங்கள் எனக்கே சரியாக வரல. ஸோ இப்படி மேலே இழுத்திங்கன்னா அது வந்துடும், அதாவது இந்த பார் இந்த ஸ்டேட்டஸ் இது வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூ ஜெஸ்டர்ஸ். ஸோ நியூ நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிப்ளை. ஸோ இந்த ஸ்மார்ட் ரிப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜஸ், எந்த மெசேஜ் இருந்தாலும், ஃபேஸ்புக் மெசேஜில் இருந்தாலும் இது மாதிரி அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா, ஸோ இதுதான் நார்மலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் இருக்கும். நம்ம கீழே இப்படி டேப் பண்ணோன்னா அப்ராப்ரியேட்டான ஒரு அதே ஸ்மார்ட் ரிப்ளை. ஸோ கீழே வந்து சப்போஸ் அவங்க வாட்ஸ்அப் மெசேஜில் ஒருத்தர் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி அனுப்பிச்சாங்கன்னா, யா எஸ் ஐ எம் ஃபைன், ஓகே என்ன பண்ணிகிட்ருக்க, ஓகே இந்த வேலை பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே கீழே அப்ராப்ரியேட், ஓகே வெல்கம், தேங்க்யூ, அது மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ரிப்ளை வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும்.
நீங்கள் போய் ஆப்பில் போய் டைப் பண்ணிவிட்டு தென் சென்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்மைலி, தென் இங்கே ஒரு லிங்க், அதாவது ஒரு மெசேஜில் ஒரு லிங்க் வந்துன்னா அது ஓப்பன் லிங்க் டேரெக்டாக ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஸ்மார்ட் ரிப்ளை, இதுதான் ஒரு ஸ்மார்ட் ரிப்ளை, ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த ஃபியூச்சர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஃபியூச்சர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். தென் கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, கீழே மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும். ஸோ இது சிஸ்டம் அப்டேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ், இந்த வந்து ஆக்சிஜன் ஓஎஸில் ரன் ஆகுது. ஸோ 10.3.0 இதில் அப்டேட் லாக் பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் லாகில் இங்கே கடைசி கீழே இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் டு 2019-11. ஸோ இந்த பேட்ச் வந்து, இந்த செக்யூரிட்டி அப்டேட் பேட்ச் வந்து நம்ம வந்து இனிமேல் கம்பெனி சைட், அதாவது OnePlusஓ இல்லை ரெட்மியோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனி சைட்டில் தான் தருவாங்க. ப்ரீவியஸ் ஒரு Android 9 வரைக்கும். இந்த 10ல் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம இங்கே வந்து என்னது எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ கூகுள் அதுக்கு தரப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இப்போ அவங்க வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஃபீச்சர் ஸோ என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது. ஸோ அதை ஷேர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லாக் ஸ்க்ரீன், தென் ப்ரைவசின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் மேனேஜர். ஸோ இந்த பர்மிஷன் மேனேஜரில் போனீங்கன்னா, ஸோ இந்த பர்மிஷன் என்னென்ன ஒரு ஆப்புக்கும் நீங்கள் போய் என்ன சொல்கிறது, நீங்களாக மேனுவலாக என்டர் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 23 கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கே தெரியல, நான் இப்போ தான் 23 ஆப்புக்கு கொடுத்து வச்சுருக்கேன்னு. ஸோ இதில் நீங்கள் ஒன்றா சப்போஸ் கேமரா போனீங்கன்னா, கேமராவில் அலோ ஆல் தி டைம், அலோ ஒன்லி வைல் யூஸிங் திஸ் ஆப், டினை. ஸோ நீங்கள் மேனுவலாக கூட கொடுக்கலாம், இல்லை செட்டிங்ஸில் போய் இல்லை எனக்கு எதுவுமே வேணான்னு கூட கொடுக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் ஐடியா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனு, மைக்ரோஃபோனு, தென் ஒவ்வொரு ஆப்புக்கும் மைக்ரோஃபோன் ஆனில் எனக்கு வந்து 15 ஆப்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபியூச்சர் அட்வான்டேஜஸ். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி கீழே ப்ரைவசி கீழேயும் லொக்கேஷன். ஸோ நான் நிறைய ஃபீச்சர்ஸ் காமிக்கலாம்னு தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் மட்டும் கேட்டிங்கன்னா இங்கே லொக்கேஷன்லேயே போய் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ மாற்றிக்கலாம். ஸோ அங்கேயே காமிச்சு தான் 32 ஆப் பர்மிஷன் இருந்திருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த டேப்பில் அந்த இதில் எங்கே போச்சோ ஸோ அதுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பண்ணுறது தான் அதுலேயும் சேஞ்ச் ஆகிடும் செட்டிங்கு. ஸோ இதுதான் ஒரு ஃபியூச்சர் அப்டேட். ஸோ 5 ஃபியூச்சர் அப்டேட் சொல்லியிருக்கேன். ஹோப் யூ லைக் இட். மற்றபடி இன்னும் ஒரு 2 ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ ஹோமுக்கு வந்துட்டேன். தென் இதில் போய் இன்னும் ட்ராக் கீழே பண்ணிங்கன்னா இதில் அந்த பென் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் இதில் பார்த்தீங்கன்னா கீழே NFC, இன்வெர்ட் கலர்ஸ், தென் கிரே ஸ்கேல், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், நோட்டிஃபிகேஷன்ஸ், டிக்டாக் வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். தென் ஓப்பன் கேமரா, தென் இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோ, செல்ஃபி. ஸோ இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட் அண்ட் ஜென் மோட் இருக்குது. ஸோ இந்த ஃபோக்கஸ் மோட் இப்போ பார்ப்போம். ஹாட்ஸ்டார், யூடியூப்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டர்ன் ஆன் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து டேக் அ பிரேக். ஸோ இது எவ்வளோ நிமிஷம், 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இது செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப் வைஸாக இருக்குது ஃபோக்கஸ் மோடில். முன்னாடி யாராவது OnePlus யூசர்ஸ் இருந்தால் தெரியும், நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஜென் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே தான் இது வந்து 60 மினிட்ஸ். ஸோ அது அந்த ஃபோக்கஸ் மோடில் ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் இது பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மேனுவலாக அப்படி செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஜென் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போது 60 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் கோனா வந்து அவ்வளோதான், கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா அடுத்த ஒரு 1 hour வந்து என்னென்ன அதாவது ஃபோனை ஆக்டிவேட், அதாவது யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்ராப்ரியேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென் மோடு தான் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரஸ் இருக்குது ஃபோக்கஸ் மோடோட. பட் அதர் தென் OnePlus யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் மோடு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு படிக்கிற நேரமோ இல்லை எக்ஸாம் டைம்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறோம். ஓகே கைஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அதாவது Android 10.3.0 Android 10 ஆக்சிஜன் ஓஎஸ் அப்டேட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் சொன்ன ஒரு 5 ஃபீச்சர்ஸ், தென் ஜென் மோடும் ஃபோக்கஸ் மோடும் உங்களுக்கு தனியாக சொன்னேன். ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது போல் ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.